உடனே மூத்தவரை போய் ஒரு எட்டு பார்த்து வந்துடு, கூட ராஜியும் கூட்டிகிட்டு போ. இந்த மாதிரி நேரத்தில் நீ ராஜியும் போய் அவரை பார்த்தீங்கன்னா அவர் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல, அதான். நானும் அதை நினைச்சேங்க. ஏன் ராஜி, போயிட்டு வந்துடலாமா? சரிங்க. கோமதி, நீ அவரை பார்க்க போறப்ப அண்ணன் சின்னன்னு ஏதாவது சொன்னா தயவு செய்து அவர் பேச்ச காதலியே வாங்காது. போய் பெரியவரை மட்டும் பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடு. சரிங்க. மா, வெளியே எங்கேயும் போக வேண்டாம்னு டாக்டர் சொல்லியிருக்காருமா. அதுக்காக வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சமாவது நடக்க சொல்லுமா. சொல்றேன்டா. அப்புறம் சத்தான சாப்பாடு, காரம் இல்லாம ஒழுங்கா சாப்பிட சொல்லுமா. நிறைய ஜூஸ் எடுத்துக்க சொல்லுமா. சொல்றேன்டா, சொல்றேன். பாத்துக்கோங்க, மாமனார் மேல அம்புட்டு அக்கறை. ஏங்க, நீங்களும் கூட வரீங்களா? நான் வர்றதை பத்தி ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணன் சின்னன்னு அங்க இருக்காருல்ல, யோசிச்சு பாரு, நான் வந்தா சரியா இருக்குமான்னு. நாங்க வந்தனாக்கு உங்க அண்ணன் சின்னன்னு என்கிட்ட பிடிக்கிற சண்டையில உங்க அண்ணன் பெரிய அண்ணன் அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார். நீ 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. ராஜி, நீங்க ஒத்த கூட போயிட்டு வந்துருப்பா. சரிங்க மாமா. நல்ல வேலை, உன் அண்ணன் குமரவேலும் உன் சித்தப்பாவும் இல்ல. அவங்கள பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயம்லாம் இல்லடி, 2 பேரும் கண்டபடி பேசுவாங்க. உடம்பு சரியில்லாத நேரத்துல பெரிய அண்ணனும் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். சரி, வா போலாம். ராஜி, அப்பதா, அம்மாடி, வடிவு, மாறி, அத்தை, இங்க சீக்கிரம் வாங்க. யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. வர அத்தை. அத்தை, வாங்க வாங்க வாங்க. வா கோமதி, வா ராஜி. வா கோமதி. நல்லா இருக்கியா? ராஜி, பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியா? எழுதிருக்கேன் சித்தி. என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஏன், இதுவும் இவங்க வீடு தானே, வரக்கூடாதா? ஷோ அத்தை, அதுக்கு கேக்கல. இல்ல, அண்ணனை பாத்துட்டு போலான்னு வந்தோம். பாத்துட்டு போறோம். எங்க இருக்காரு? உள்ள ரூம்ல தான் இருக்காரு. வா கோமதி, வா ராஜி. நீங்க போங்க, நான் காபி எடுத்துட்டு வரேன். வா ராஜி. வாங்க வாங்க. என்னங்க, யார் வந்திருக்கா பாருங்க. முத்து, இங்க பாரியா, உன் தங்கச்சியும் உன் பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அப்பா, அண்ணன் எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. ஏய், எதுக்கு இப்போ அழுகிற? ஐபிஎஸ் ஆக போகிற பொண்ணு தைரியமாக இருக்கு வேணாமா? ஏன்பா, ஐபிஎஸ்ஸே ஆனாலும் அப்பாவுக்கு பொண்ணு தானப்பா. இப்போ உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லம்மா. ஆப்ரேஷன் பண்ண இடம் இன்னும் வலிக்குதா? லேசாக வலிக்குது, 2-3 நாள் சரியாயிடும்ப்பா. ஏன் அண்ணி, அண்ணன் எல்லா சாப்பாடும் சாப்பிடலாமா? இல்ல, இப்போதைக்கு கஞ்சி ஜூஸ் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதை மட்டும் தான் டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. என் வீட்டுக்காரரு பழம்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஜூஸ் பண்ணி அண்ணனுக்கு கொடுங்க, சாப்பிடுங்க. அப்பா, மாத்திரைலாம் ஒழுங்கா சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றோம். அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைடா, நீ வருத்தப்படாத. நீயும் வருத்தப்படாத கோமதி, அண்ணனுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். மா மா, என்னடா நீ என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்க? போன வேலை முடிஞ்சு அதான் வந்துட்டேன். மில்லுக்கு போலியா? போணுமா, கொஞ்ச நேரம் ஏசி போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தேன். ஆமா, அப்பதாவும் பெரியமாவும் எங்க? கோமதியும் ராஜியும் உன் பெரியப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாரும் பெரியப்பா ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? உடம்பு சரியில்லைன்னா 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. அதையெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்க முடியுமா? கேக்குறான் பாரு கேள்வி. நீ வருத்தப்படாத. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அப்போ உன் மகன் வந்து கூட நிற்பான்லாம் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. கதிர் ரொம்ப நல்ல பையன் கோமதி, நீ அவனை நல்லா வளர்த்துருக்க. அவன் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். டே குமாரு, என்ன அங்கேயே நிக்கிற? நீ எப்ப வந்த? இப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இவன்கிட்ட சொல்லாமல் நான் ஆப்ரேஷன் பண்ண போனதுனால இவனுக்கு கோபம். சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை, அவனும் சரி சக்தியும் சரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா தாங்க மாட்டானுங்க, பயப்படுவானுங்க. ஆமா ஆமா, எங்க கூட சண்டை போடுறதுன்னா தைரியமா வந்து நிப்பாங்க. வேற ஏதாவது விஷயம்னா பயந்து போயிடுவாங்க. சக்தியும் குமாரும் அப்படி சண்டை போட்டுருக்க கூடாது தான். ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால பயந்து போயிட்டானுங்க. இனிமே ஏதாவது பேசிட்டு வரட்டும்னே, அப்போ இருக்கு அவங்களுக்கு. என்ன, இன்னும் எத்தனை நாள் ரெஸ்ட்ல இருக்கணும்? 1 வாரம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ளேயே இவரை 1 வாரம் வச்சிருக்க முடியுமான்றதே தெரியல. இப்பவே போர் அடிக்குது மில்லுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓடி ஆடி பழக்கப்பட்ட உடம்பு ஒரு இடத்துல இருக்கவே கஷ்டமா இருக்கு. அப்பா, மில்லுக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம்ப்பா. டாக்டர் வாக்கிங் போகணும்னு சொன்னாங்கல்ல, அதை பண்றீங்களா? இல்ல. அப்ப வரீங்களா, நம்ம வாக்கிங் போலாம்? எதுக்குமா? வெயிலா இருக்குல்ல, இந்த வெயில போய் எதுக்கு நடந்துகிட்டு? அப்பதான் வெயில் ஒன்றும் பெருசா இல்ல. அதுவும் இல்லாம நான் தூரமாலாம் கூட்டிட்டு போக மாட்டேன், தெருமோன வரைக்கும் தான். வரீங்களாப்பா? வாங்க. முத்து, பாத்துப்பா. வாங்க. பாத்து பாத்து. பரவாயில்ல, நானே எந்திக்கிறேன். வாப்பா. பாத்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிம்மா, வாராஜி. வாங்கப்பா. பரவாயில்லம்மா, நானே நடக்கிறேன். அப்பா இருக்கட்டும், வாங்க. வாங்க. இப்ப சொல்றேன், இனிமே நீங்க பொண்ணே இல்ல, என் வீட்டுக்குள்ள வராத. என்னப்பா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. சரி, நடக்கலாமா? வாங்க. கதிர் டிராவல்ஸுக்கு போயிட்டானாமா? போயிட்டான்ப்பா. பாவம், அவனை ரொம்ப அலக்கழிச்சிட்டேன், நிறைய பொய் சொல்ல வச்சுட்டேன். கதிர் ரொம்ப நல்லவம்மா. கொஞ்சம் நாளாக அவங்ககிட்ட வித்தியாசமா நடந்துக்கிட்டதுக்கு
நான் தான் காரணம். நீ அவனை தப்பா நினைச்சிடக்கூடாது. இல்லப்பா, முதல்ல கொஞ்சம் குழம்பி போயிருந்தேன். இப்ப நான் தெளிவா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள் புரியலம்மா. நிறைய மனுஷங்களை புரியல. இப்பதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. நமக்கு வர்ற கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு வந்த இந்த வியாதியும். பா, என்ன வியாதி அது இதுன்னு? இது ஒரு சின்ன பிரச்சனை தானே. நீங்க தான் இப்ப நல்லா ஆயிட்டீங்கல்லப்பா. ம். நல்லாயிட்டேன். இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாமா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அது செக் புக் எடுத்து போக மறந்துட்டேப்பா, அதை எடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்பா நடக்கணும்னு கதிர் சொன்னான்ல, அதான் வாக்கிங் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் மாமா. எப்படி இருக்கீங்க ராஜி? நீ உள்ள போப்பா, உங்க அப்பா வருவார். நீ உள்ள போய் எல்லாத்தையும் பேசிக்க இருப்பா, உங்க அப்பா வந்துடுவாரு. நீ போ ராஜி. தனியா நடந்துருவீங்களாப்பா? நான் இருக்கேன் இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிங்க மாமா, பாத்துக்கோங்கப்பா. வரேன். வழியெல்லாம் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நீங்க சீக்கிரமே சரியாயிருவீங்க. இனிமே சரியாகிறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே சரியாயிட்டேன். ஹெர்னியெல்லாம் இப்ப சாதாரண போச்சுல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். எப்படி கதிர்? இல்லை, கதிரில் என்கிட்ட எதுவும் சொல்லல. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டா என்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அந்த வாக்கை காப்பாற்றுவாங்க. உங்களை சென்னையில் பார்த்த வேற ஒருத்தர் மூலியமா தான் எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சத்தியமாக என் மனசு ரொம்ப கஷ்டமாகி போச்சுங்க. நடந்ததை நினைச்சு என்ன பண்ண முடியும்? நீங்கள் ரொம்ப தைரியமான மனுஷன், கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. இப்படி ஒரு வியாதி எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னமோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் போல. அதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. ஏங்க, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இப்போ எல்லாம் பிறந்த குழந்தைய கூட என்னென்னமோ பேர் தெரியாத வியாதியெல்லாம் வருது. அதுக்காக இந்த குழந்தைகளெல்லாம் பாவம் பண்ணியிருக்குன்ற அர்த்தமா? தயவு செய்து தப்பாவெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் சீக்கிரமே சரியாயிருவீங்க. என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை உடனே முதல்ல நீங்கள் தானே வந்து நின்றீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப சத்தியமாக நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட நிற்போம். நாங்கள் எல்லாரும் இருக்கணுங்க, தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம். அதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்ற விஷயத்த எல்லார்ட்டையும் நான் சொல்லிடுறேன்னு மட்டும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களா சொல்கிற வரைக்கும் நீங்கள், நான், கதிரை தவிர ஒரு ஈக்காக்க கூட இந்த விஷயம் தெரியாதுங்க. ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது போனோம்டா கூட கதிரை கூட்டிகிட்டு போங்க. அப்படி இல்லைண்டா என்னைய கூப்பிடுங்க. எந்த நேரமாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட வரோம். சரி சரி, நீங்கள் உள்ளே போங்க. ரொம்ப நேரம் நிற்க வேணும். போயிடுவீங்களா இல்லை ராஜியை வர சொல்லவா? இல்லை, நானே போயிடுவேன். பார்த்து பார்த்து போங்க. நான் போய்க்கிறேன். என்ன சொல்லுங்க? கதிரை பற்றி இம்புட்டு நாளா என்னென்னமோ நினச்சேன். கண்டிப்பா நீங்க அவனை பத்தி நல்ல விதமா யோசிச்சிருக்க மாட்டீங்க, தெரியுமே. ஆனால் நான் நினச்சதுக்கெல்லாம் நேர்மாறாக அவன் இருக்கான். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். அவன் ரொம்ப நல்ல பையன். நான் கதிர்கிட்டையும் சொன்னேன், கோமதி வடிவுகிட்டையும் சொன்னேன், இப்போ உங்ககிட்டையும் சொல்கிறேன். கதிர் அம்புட்டு நல்லா வளர்த்துருக்கீங்க. பாசம், மரியாதை, அக்கறைன்னு எல்லாமே இருக்கிற பையனாக வளர்த்துருக்கீங்க. நீங்க சொன்ன எதுவுமே கிடைக்காத ஆளாத்தான் நான் வளர்ந்தேன். அதனாலதான் என் பிள்ளைகளை எல்லார்ட்டையும் பாசமா இருக்கணும், மரியாதை நடந்துக்கணும்னு சொல்லி உங்கள் வளர்ப்பு சோட போகல. முதல்ல இந்த விஷயத்தை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். பிரசவத்துக்கான பணம் இதுல இருக்கு, மயில் கிட்ட கொடுத்துருங்க. அம்மா, என் மாமியார் ஏன் வந்துட்டு போறாங்க? என்னமா மறைக்கிற? அவங்க கிட்ட பணம் வாங்கியா? குடும்ப அந்த பணம். இந்த பணம் எனக்கு என் குழந்தைக்கு வேண்டாம். நீங்களே இந்த பணத்தை வச்சுக்கோங்க. என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். மயிலு,